உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மத்திய கிழக்கு நாடு தொடர்ந்தும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த நிலை உண்மையில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற பாகிஸ்தானுடைய நடுநிலைமையின் கீழ் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து இப்போது பெரும் பதற்றத்தையும் போர் முயற்சிகளையும் ஏற்படுத்தி இருக்குது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் இஸ்ரேல் லெபனானின் சில பகுதிகள் மீது குண்டுகளையும் பெரிய தாக்குதல்களையும் தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்குது. இந்த நிலையில் அமெரிக்கா ஹார்முல ஜலசந்தியை மிக முக்கியமான கடல்வழி போக்குவரத்தை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிற அந்த நேரத்தில் இப்போ இந்த பேச்சுவார்த்தை தோல்வியை தொடர்ந்து அமெரிக்கா இந்த கடல்வழி மார்க்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்ற நிலைப்பாட்டை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிற நிலையில் பதற்றம் மேலும் அதிகரித்திருக்கிறது. இந்த நிலையில் லெபனானின் இருக்கிற ஒரு பொதுமகன் இவ்வாறு கருத்து சொல்கிறார். அதுதான் இந்த காணொளி. யாரும் இல்லாது கைவிடப்பட்ட லெபனான் மக்கள் என்ற நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிற நிலை உண்மையில் எல்லா மக்களையும் மெய்சிலிருக்க வைத்திருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக 2026 ஆண்டு மார்ச் மாத தொடக்கத்தில் இந்த போர் தொடர்ந்தாலும் இஸ்ரேல், ஈரான், லெபனான் மற்றும் அமெரிக்கா என்று இந்த போரினுடைய தீவிரம் உச்சத்தை எட்டியிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் லெபனானினுடைய மனிதாபிமான நெருக்கடி முற்றிலுமாக மோசமடைந்துள்ள நிலையில் அங்கே இருக்கிற முஸ்லீம்கள், அதாவது 2 இன முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், சுனி முஸ்லீம் மற்றும் சியா முஸ்லீம் என்று சொல்லி அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த நாட்டினுடைய தலைவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய கருத்தை நிலைநிறுத்தியிருக்கின்றார். நாங்கள் ஈரானிடம் கோருவது என்னவென்றால், தயவு செய்து எங்களை கைவிடாதீர்கள். லெபனானியராகிய நாங்கள், எங்களுக்கு எப்போதும் யாரும் இல்லை. எங்களுடைய பிரதமர் நவாப் சலாம் தூங்கிக் கொண்டிருக்கிற இந்த நிலையில் இங்கு எங்களுக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்ற அந்த வார்த்தைகள் மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது. பொதுவாக மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த போரில் லெபனான் அரசாங்கம் ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதாகவும், லெபனான் மக்கள் கோபம் லெபனானுடைய பிரதமர் மத்தியிலே தான் இருக்கிறது என்ற ஒரு செயற்பாட்டிலேயும் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிற போது, வான்வழி தரைவழி மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துவதனால் லெபனான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான மக்கள் வெளியேறி தங்களுடைய பாதுகாப்பு கருதி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்ற நிலைப்பாட்டையும் முன்னிறுத்தியிருக்கிறார். ஒரு காலத்தில் மத்திய கிழக்கின் பாரிஸ் என்று அழைக்கப்பட்ட லெபனான் இன்று தன் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் அவர் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பது உலக மக்களிடையே மிக முக்கியமான ஒரு பார்வையை செலுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். எனவே இந்த வார்த்தைகளுக்கு அப்பால் நாங்கள் எதை பேச முடியும்? நிச்சயமாக போரினால் எதையும் நாங்கள் வெற்றி கொள்ள முடியாது. இருப்பதை இழக்க வேண்டிய நிர்பந்தம்தான் ஏற்படும். எனவே ஒரு அமைதியான நிலை உருவாக வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம். نحن بنترحم على مين؟ على زعيم اللي هو أنا كوني سني، على رفيق الحريري الله يرحم تراب.